நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு போறோம். ஓ, நீங்க வீட்ல பார்ட்டி வச்சிருக்கீங்களா? ஆமாங்க, அதுக்கு நாங்க எல்லாரையும் கூப்பிட போறோம். அப்படிதானே ரீகா? உண்மைதான். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வரேன். பை பை. பை பை. ஹே நேனி, உனக்கு வர பிடிக்கலனா கஷ்டப்பட்டு வராத, வீட்ல உட்காரு. எப்பவுமே என்ன இப்படிதான் வெறுப்பேத்துறா. அவளோட பெரிய அபார்ட்மெண்ட் காட்டுறதுக்காக தான் என்ன கூப்பிட்டு இருக்கா. உனக்கு வரதுக்கு விருப்பம் இல்லைன்னா கஷ்டப்பட்டுலாம் வர தேவையில்ல. அவ வர வேண்டாம்னு சொல்லிட்டா. இதுக்காகவே அவ வீட்டுக்கு போயாகணும். ஆனா அவ வீட்டுக்கு நான் யார் கூட தான் போவேன்? யாரு கூட்டிட்டு போலாம்? பசங்கள? ஆமா, அங்க நிறைய ஸ்நாக்ஸ் ஜூஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, என்ன கூப்பிட்டுக்கிறது நேனே. நீங்க அங்க வந்தா என்ன ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும், புரிஞ்சுதா? எஸ்கார்ட் வேலையா? ஆமா, இவ பக்கத்துல யாரையும் நெருங்க விடாம பாத்துக்கணும். என்னத்துக்கு இவள நம்ம பாத்துக்கணும்? என்ன சொல்ல வர? அவ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் சிறந்தவங்கன்னு எல்லார்கிட்டயும் சீன் போடுவா. அதனால பார்த்து நடந்துக்கோங்க, அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வாங்க. அப்படியே பண்றோம். அடேங்கப்பா, 28வது மாடியில இருக்காங்க. நிஜமாவா? ஹே மசாவ், சொல்ல நினைச்ச ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. ஆனா ஷின்சன், நீ மட்டும் எதுக்காக எப்பவும் போடுற அதே ட்ரெஸ் போட்டு வந்திருக்க? ட்ரெஸ் மாத்திட்டு வர சொன்னல. ஏன் கத்துற? நான் உள்ள வேற ஒரு Dress போட்டிருக்கேன். அது அழுக்காக கூடாதுன்னு தான் இத போட்டிருக்கேன். என் காது வலிக்குது. ஆமாப்பா. எல்லாரும் வாங்க, இந்த பக்கம் வாங்க. இவங்க எல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸா? இல்ல இல்ல, அவங்க என்னோட பாடி கார்ட்ஸ். எந்த அளவுக்கு பாத்துக்கறாங்கன்னு பாப்போம். அடேங்கப்பா, நான் போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரேன். நீங்க இங்க இருங்க. நம்ம எவ்வளவு உயரத்துல இருக்கோம்னு பாத்தீங்களா? ஏய், அது என்னுடைய அபார்ட்மெண்ட் பா. எவ்வளவு குட்டியா இருக்கு பாருங்களேன். கண்ணு கெட்டின வரைக்கும் என் வீடே தெரியலப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நோவல், மினாமி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ மினாமி. நோவலோட அப்பா பிரான்ஸ் நாட்டுக்காரர், தெரியுமா? ஓ, அப்ப உனக்கு 2 மொழி தெரியுமா? எனக்கு கூட தான் 2 மொழி தெரியும். எனக்கு அகிட்டா குமோமோட்டோ ரெண்டும் தெரியுமே. அது 2 மொழி கிடையாது ஷின்சான். அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நல்லா பேசுவீங்களா? கொஞ்சம் தான் தெரியும். இதெல்லாம் ஒரு விஷயம்னு அத பத்தியே அவகிட்ட கேட்டுட்டு இருக்க பாரு. அவங்க அப்பா பிரான்ஸ் நாட்டுக்காரர்னா அவருக்கு பிரெஞ்சு தெரியணும்ல. ஸ்வீட் பிரெட், இது ஜாம் பிரெட், இது பிரெஞ்ச் பிரெட். பிரெஞ்சு பிரெட்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. போஞ்சோர் போஞ்சோர் போஞ்சோர். ஃப்ரெண்ட் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கறானே. ஆமா, நல்லா காமெடி பண்ணுவான். ஹே, அது சரி. உன் ஃப்ரெண்ட்ஸ்ல யாருக்கு கல்லுனா ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன? அவன்தான், அவன்தான் போ. வா, கல்லு பிடிக்குமா? அல்ல உங்களுக்கு பிடிக்கும்? வித்தியாசமான வடிவம்னா பிடிக்கும். அப்படியா? இதோ என்னோட கல்ல பாருங்க. வா. குட்டி வைரக்கல்லு. மினாமிக்கு நகனா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? வைரக்கல்லா இருக்காது, ரொம்ப சின்னதா வர இருக்கு. நான் வெறுப்பாக மாட்டேன். ஷின்சான், உனக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு என்ன பிடிக்கும்னு கேக்குறீங்களா? பாசம் காட்டுறவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்குமுங்க. அன்பா இருக்கிறவங்கள அதை விட பிடிக்குமுங்க. இவங்க எல்லாரையும் விட எங்க அம்மாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற என்ன பிடிக்கும்? எனக்கு ஆக்ஷன் காமெடி ரொம்ப பிடிக்கும். ஆக்ஷன் காமெடினா எனக்கு அது நல்லா தெரியும். ஆமா, அந்த கார்ட்டூன் ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா? டெவில் கேம். எப்பவும் சும்மா உட்கார்ந்துட்டு இருப்போம், நல்ல கதையடிப்போம். நம்ம என்ன வயசானவங்கள ஷின்சான்? நம்ம விளையாடுற ஒரு முக்கியமான விளையாட்டு நீங்க மறந்துட்டீங்க போல இருக்கு. என்னது? அது ஒரு குடும்ப விளையாட்டு. குடும்ப விளையாட்டா? அது என்னது? தயாரா இருக்கீங்களா? நம்ம குடும்ப விளையாட்டு விளையாடலாமா? பீப்பாம். இப்போ இன்னைக்கு புது டீச்சர் வர போறாரு. நீ என்ன டவுட்டா இருந்தாலும் கேட்டுக்கோ. சரி அம்மா. வாங்க வாங்க. ஹலோ சார். ஹலோ. உங்களை வீட்டுக்கு வரவேற்கிறேன். நீங்க நீங்க நேனே தானே? ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம். படிப்பை முடிச்சிட்டு நீங்க இங்க வந்து செட்டிலா கேள்விப்பட்டேன். நேனே, யார் இவரு? இவர்கிட்ட போய் நின்னு பேசிட்டு இருக்க?
உன் இஷ்டத்துக்கு ஏதேதோ கதையை உருவாக்கிக்கிட்டு இருக்க. ஆனா பிரசிடென்ட், நீ எங்க விளையாட்டுல இல்ல. மினாமி நான் சொல்றதை கேளு. நீ என்னோட செக்ரட்டரியா இருந்துகிட்டு அவனுக்கு எப்படி செக்ரட்டரி ஆக முடியும்? சொல்றது கேளு, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். புரிய வைக்கிறோம். இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இவங்க எல்லாரும் என்ன விட்டு நல்லா விளையாடுறாங்க. அதை எப்படியாவது கெடுக்கணும். டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிடுங்க. ஏய் இது சாக்லேட் ஃபவுண்டன் பா. ஏய் அப்படிலாம் பண்ண கூடாது. இனிப்பா இருக்கு. ரொம்ப கஷ்டம். இதுவும் இங்க பாத்தியா? இப்படிதான் செய்யணும். ரொம்ப நன்றி. ஆ, என்ன செய்யற? இது சாக்கோ ஸ்ட்ராபெரி டம்ப்ளிங். பொறுமையா சாப்பிடு ஷின்சான். ஏய் அதுல வைக்காத. கவலைப்படாத, இத வச்சு அதை தொடச்சுக்க. சட்டையில கொட்டிக்கிட்டியா? இரு உனக்கு ஏப்ரான் தரேன். ஓ. உனக்கு சரியா சாப்பிட தெரியாதா? உனக்கு தான் தெரியல. டபுள் சாக்கோ ஸ்வீட். போதும் ஷின்சான் சொன்ன கேளு. ஏய் ஷின்சான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? கசாமா, நாம தான் நெருங்கிய நண்பர்களாச்சே. இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. நீ இப்படி பேசவே கூடாது. இன்னைக்கு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணல. ஆமா. ஆனா ஷின்சான் தான் எல்லாத்தையும் கெடுத்துட்டான்பா. என்னப்பா பண்றது? கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். அடுத்த தடவை நான் அவளை பார்க்க போகும்போது என்ன சொல்லுவாளோ என்னவோ. சரி ரீகா, நாங்க போயிட்டு வரோம். நானும் போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வாங்க. பாய் Bye, பாய். இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா இருந்தாலும் ஷின்சான் மாதிரி